जगदोधारन परमपुरुषना परवसुदेवना परमपुरुषना परवसुदेवना पुरंदर विठलना पुरंदर विठलना ஆடிசிதழசோத. அடியேனே அன்பான நமஸ்காரங்கள். ஸ்ரீ மகாபக்த விஜயம் அப்படிங்க அற்புதமான தலைப்புல நிறைய பாகவதத்துவம், அது ஒரு பாண்டுரங்கமான பக்தரோட பெருமைகள் எல்லாம் கேட்டுட்டே வருவோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம் தெரியுமா? அவருதான் சூரியன் ஒத்த அழகான சூரியனை போலவே இருக்கக்கூடிய சூரிய நாராயண பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியதான பக்தர் தான் இவர். இவர் பேரே என்ன தெரியுமோ? பானுதாசர். பானுன்னா என்ன? சூரியனாச்சே. அப்போ இன்னைக்கு இந்த பானுதாசரோட பெருமைகள் எல்லாம் நம்ம அனுபவிக்க போறோம். அப்படின்னா பானுதாசர் பெருமைகள் மட்டும் அனுபவிக்க போறது இல்ல, இவரோடய சேர்ந்து இன்னும் 2 பக்தர்களும் கூடயே இருக்கான். அவளோட பெருமைகளும் சேர்ந்துதான் அனுபவிக்க போறோம். இப்படிப்பட்டவாளா ஒரே காலகட்டத்துல இருந்தாலா இப்படி எல்லாம் கூட பக்தி பண்ண முடியுமா அப்படிங்கறத ரொம்ப ஆச்சரியமாக சொன்னவர் தான் இந்த பானுதாசர். எப்பவோ கஷ்டப்பட்டு தெரியுமா அவர். ஆனா எல்லாவற்றையும் மீறி பக்தி மார்க்கத்துலதான் அந்த பகவானை அடைய முடியும். அந்த பகவானை நம்ம பக்தியாலதான் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த வித்தைய ரொம்ப சரியா தெரிஞ்சவர் தான் இந்த பானுதாசர். அவ்வளவு ஆச்சரியமாக பல விஷயங்களை கடந்து இந்த பெருமாளே சரணாகதி அப்படின்றது பண்டயபுரத்திலே இந்த கிளம்பின பெருமாளை திரும்ப பண்டயபுரத்திலேயே பிரதிஷ்டை பண்ணார். அப்பேற்பட்ட அற்புதமான பாகவதத்தவர் தான் இன்னைக்கு நாம் அனுபவிக்க போற பானுதாசர். வாங்கோ, அவர் கதையை முழுசா கேளுங்கோ, கடைசி வரைக்கும் கேளுங்கோ. நான் எப்பவும் வழக்கமா சொல்றதுதான், இந்த சேனல்ல தான் சப்ஸ்கிரைப் பண்ணி போங்கோ, எல்லாரும் லைக் பண்ணுங்க, கடைசி வரைக்கும் கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் உங்களுக்கு என்ன தோன்றதோ, இது சரியோ தவறோ எதுவா இருந்தாலும் கரெக்டா சொல்லுங்க. அதற்குண்டான பதில நானும் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அப்பதான் இது அடுத்த கட்டத்துக்கு எல்லாருக்கும் போய் சேரும். அதை எல்லாரும் கேளுங்க. இந்த பக்தி கலைகளை கேட்கும் போது நமக்குள்ள நிச்சயமாக ஒரு பக்தி பிரவாகம் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. வாங்க பார்ப்போம். இப்போ இந்த பானுதாசோட பெருமைகளை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி இவரோட தகப்பனார் இருந்தார். ஒரு மிகச்சிறந்த வைதீக பிராமணர். பிராமணர் மட்டும் கிடையாது, சமஸ்கிருதத்துல அவ்வளவு பேர் வாய்ந்த ஒரு புலவர்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட அவருக்கு பைடினிபுரம் ஒரு ஊர் இருக்கு. அது பாத்தீங்கன்னா இந்த பாண்டரங்கன் கோவில் இருக்கு, பண்டரிபுரம் அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஊர் தான். அந்த அழகான ஊர்ல இந்த அற்புதமான இந்த மகானுக்கு அவருடைய மனைவிக்கும் பிறந்தவர் தான் இந்த பானுதாசர் அப்படிங்கிறவர். இந்த பானுதாசர் என்ன அவர் பிறந்தது ஒரு நல்ல வைதிக குடும்பத்துல மட்டும் இல்லாம நல்ல சமஸ்கிருதம் தெரிஞ்ச நன்றாக பேசக்கூடிய அந்த குலத்துல பிறந்தவர் இல்லையா? அதனால இவர் என்ன பண்ணார், அவரோட அப்பா இந்த பானுதாசருக்கு சகல விதமான விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார். இந்த பானுதாசர் என்னன்னா பிறக்கும் போதே அவருக்கு இந்த சமஸ்கிருதத்துல ஈடுபாடும் இல்லை, வரவும் இல்லை. அதுவும் இருக்கு. ரொம்ப போனார் அவர் அப்பா. அவர் என்னன்னா ஆதித்ய இது ஹிருதயம் இருக்கு இல்லையா, அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை தழுகையா சொல்லக்கூடியதான் அந்த இவர் அப்பா. ஆனா அவரோட மகனான அந்த பானுதாசருக்கு சமஸ்கிருதம்ன்ற பேருச்சே கிடையாது. அவருக்கு வரவும் வரல, அந்த வேதமும் அவரால் வைக்க முடியல, அவருக்கு எதுவுமே தெரியல. இது ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தார் அவர். ஏன்னா நம்மளோட குடும்பத்துல நம்ம குழந்தை நம்மள மாதிரி எல்லாமே படிக்கணும். ஏன்னா அந்த காலத்துல படிக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது இல்லையா? வேத பாடசாலைக்கெல்லாம் போய் படிக்கணும், சமஸ்கிருத சொல்லுவாங்கலாம் சொல்லணும், சமஸ்கிருதங்கள்லாம் நாயில வரணும், வேதங்கள் நல்லா சொல்லணும், உச்சரிக்கணும். இதெல்லாம் ஒரு சாதாரண தகப்பனார் தாயாரோட எதிர்பார்ப்பு தானே. ஆனா அதை அவனால பானுதாசரால நிறைவேற்ற முடியல. பானுதாசர் அப்படின்னு பேர் வச்சது அந்த சூரியனுக்கு ஒத்தான அழகோட இருக்கிறதுதான் பானுதாசர். அதனால அவருக்கு அந்த சூரியனையே ஞாபகம் வச்சுட்டுதான் சூரிய நாராயணனை மனசுல இருந்துச்சுன்னா இந்த பேரையே சூட்டினா. ஆனா அந்த சூரிய நாராயணனுக்கு தேஜஸ் தான் ஒரு முகத்துல இருந்ததை தவிர்த்து கல்வியில அவரோட எண்ணம் அவருக்கு இல்லவே இல்லை, கல்வியே அவருக்கு இல்லாம இருந்தது. அதனால அவர் என்ன பண்ணுவார், பெற்றோருக்காக பயந்து ஸ்கூலுக்கு வேத பாடசாலை போவார். ஆனா ஒன்னும் கற்க மாட்டார், திரும்ப ஓடி வந்துடுவார். அதனால அப்பா அப்பா கிட்ட திட்டு வாங்குவார். ஒரு காலகட்டத்துல அப்பா அடிக்கவே ஆரம்பிச்சுட்டு, இது எப்படி இந்த பிள்ளை, இது படிக்காத ஒரு பிள்ளையும் பிள்ளையா
படிக்காம இருந்தவனுக்கு என்னத்துக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பொறுத்தாலும் பையன் அடிப்பார். இந்த அடி உதைக்கு பையனே வந்து பானுதாசர் அப்பப்ப 2 நாள் காணாம ஊற போயிடுவார். திரும்ப தேடி கண்டுபிடிச்சு கூட்டின்னு வருவா. ஏன்னா இவராலையும் அவன் அடிக்காம இருக்க முடியல. சரி, அடிக்கிறாலே நம்ம நல்லா படிப்போம் அப்படிங்கிறது அவருக்கும் கிடையாது. ஏன்னா அவருக்கு அந்த சம்ஸ்கிருதங்கிறதும் வரல, அவருக்கு பேச்சும் வரல, ஒண்ணும் வரல. அதனால அவருக்கும் அதுல நாட்டமும் போல. அதனால அவர் என்ன பண்ணார், அவர் ஓடி ஓடி போனார். இது ஒரு நடந்துனே இருந்ததா. ஒரு நாள் பானுதாசர் என்ன பண்ணிட்டார், எப்படி படிச்சுட்டு இருந்தார், மனப்பாடமே ஆகல. அவன் அம்மா என்ன சொன்னா, அப்பா வந்துட்டாருன்னா ஒன்னு அடிப்பாருப்பா, மனப்பாடம் பண்ணிட்டு பாத அப்படின்னு சொல்லி எப்பவுமே வழக்கமா அந்த தாயார் வந்து கொஞ்சம் கெஞ்சு இல்லையா குழந்தைங்களை படிக்க வைக்க சொல்லி அத மாதிரி படிக்க சொல்லி கெஞ்சிருந்தா. இவருக்கு படிப்பு வரல, மனப்பாடமும் ஆகல. சரி, அப்பா வந்து அடிப்பாளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டார். ஓடிதான் போனார். எங்க ஓடி போனார் தெரியுமோ, அங்க பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு ஓடி போயிட்டார். இந்த காட்டுக்கு ஓடி போன உடனே ஒரே இருட்டு, எங்கேயும் ஒன்றும் தெரியல. என்னடா அது, தெரியாம ஓடி வந்துட்டோம், திரும்ப போலான்னு பார்த்தா கொஞ்ச தூரம் வந்துட்டார். திரும்ப போறதுக்கு வழி தெரியணுமே, சின்ன குழந்தை தானே, அதுக்கு வழியும் தெரியல. அதனால அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு பெரிய கோயில் வந்து தெரிஞ்சது. சரி, ஏதோ கோயில் இருக்கே, அது என்னதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த கோயிலுக்குள்ள போனார். கோயில்ல அழகா ஒரு தீபம் ஒண்ணு ஏற்றி வச்சிருந்தது. கோயில்ல எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருக்கிற கோயில் தான். ஆனா அந்த அளவுக்கு ஜனநல மாட்டாம இல்லாத ஒரு இடம் தான். இந்த கோயிலுக்குள்ள போன உடனே யார் இந்த பெருமாள் அப்படின்னு பார்த்தா யார் தெரியுமோ, சாட்சாத் சூரிய நாராயண பெருமாள். அது சூரிய நாராயண கோயில். அது பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. இவனே வந்து ரொம்ப சூரிய நாராயணன் அதீத பக்தி கொண்டு வந்தான். இவனுக்கு எதுவுமே வரல அப்படிங்கறதுதான் பெரிய குறைய தவிர்த்து அந்த ஆதித்யெல்லாம் சொல்லணும்னு இவனுக்கும் ஆசைதான். அதனால அவனுக்கு வந்து சூரிய நாராயணன் பகவான் கிட்ட வேண்டினான், பகவானே, எங்க குல தெய்வமே, நான் முதல்வர் நடந்து வந்துட்டேன், எனக்கு வழியும் தெரியல, கால் கையில ரணமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, அப்பா அடிப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்துட்டேன், எனக்கு படிப்பும் வரல. அதனால நான் வந்து அப்பா கிட்ட அடிபட்டு சாவறத விட நான் இங்கேயே இப்படி இருந்துறேன், உங்ககிட்டயே ஏதோ புள்ளியோ சிங்கமா ஏதோ அடிச்சு போகட்டும், நீ ஏன் என்ன காப்பாத்து, காப்பாத்துனா காப்பாத்து, காப்பாத்தலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கேயே அப்படியே உட்காந்துட்டான். அப்படியே உட்காந்தானா 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, அந்த சூரிய நாராயணன் ஜபத்துல அப்படியே உட்காந்தா 7 நாள் ஆச்சு. 7 நாள் ஆச்சுன்னா பெருநாள் பார்ப்பாரா. நான் எப்பவும் சொல்லியிருக்கேன் இல்லையா, கருணையே வடிவானவனாச்சே, வான்னு கூப்பிட்டவனே ஓடி வரக்கூடியவன். 7 நாள் அந்த குழந்தை பசி தூக்கம் இல்லாம அப்படியே உட்கார்ந்த உடனே சூரியன் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த உடனே, என்னப்பா உனக்கு என்ன வேணும், என்ன குறை உனக்கு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே குழந்தைக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுது. பெருமாளே, எனக்கு வந்து படிப்பு வரல, எனக்கு எது அச்சரம் வந்தாலும் அச்சாட்சம் வந்தாங்களும் எனக்கு எதுவுமே தெரியல, அப்பா கத்து கொடுக்குறான், ஆனா எனக்கு வரமாட்டேங்கிறது. அதனால எனக்கு திரும்பவும் எனக்கு போனா என் அப்பா அடிப்பா, எனக்கு படிப்பு வரலையே அப்படின்னு சொல்லி இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் எப்பவுமே அழுவும் இல்லையா, அந்த மாதிரி சூரியநாராயணன் கிட்ட இந்த பானுதாசர் அழுதார். உடனே சூரியநாராயண பெருமாள், கவலைப்படாத, இந்த அச்சாட்சர மந்திரம், அச்சாட்சர மந்திரம் அது ஓம் நமோ நாராயணாய, இந்த மந்திரத்தை அந்த குழந்தைக்கு உபதேசித்து இன்னிலேருந்து உனக்கு எல்லா மந்திரமும் வரும். நீ வந்து இந்த மந்திரங்கள் வர்றது மட்டும் கிடையாது, அந்த பாண்டுரங்கன் இருக்கான் பத்தியா, பண்டிருக்கிறதுல அவனை புகழப்பாடு, அவனோட மந்திரத்தை அவனிடத்துல தினமும் சொல்லு, அவன் தான் நீ நாராயணன், அவனுக்கு நீ சொன்னீன்னா அவனோட சகல ஐஸ்வர்யங்களும் கொடுப்பான் அப்படின்னு சொன்னா குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. உடனே ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு அப்படியே ஜபிக்க ஆரம்பிச்சுது. இப்ப ஓம் நமோ நாராயணா ஜபிக்க ஆரம்பிச்சோன்னா சாப்பாடு எல்லாம் யார் கொடுப்பா இல்லையா, தனியா பசியோட ஜபிச்சுட்டு இருக்க, கொடுத்தாரு, யார் கொடுத்தா, இதே சூரியநாராயண பெருமாள். நீ எத்தனை காலமா உட்காந்து ஓம் நமோ நாராயண சொல்றானோ அத்தனை காலமா அவனுக்கு 3 வேளை உணவும் கொடுத்து அவனுக்கு எல்லாத்தையும் கற்றும் கொடுத்தார். இப்போ ஆதித்ய ஹிருதயம் வரலன்னு குழந்தை அங்க பயந்துதானே ஓடி வந்தது. ஏன்னா ஆதித்ய ஹிருதயம் சொல்லக்கூடிய தகப்பனாருக்கு பிறந்தவன் சான்ஸ்கிரிட்டே தெரியல அப்படிங்கிறவங்க தானே ஓடி வந்தான். இன்னைக்கு ஆதித்ய ஹிருதயத்தை அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்த சூரிய நாராயணர், அவரோட மந்திரத்தையும் சொல்லி கொடுத்து இதெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த குழந்தைக்கு வேலைக்கு உணவும் கொடுத்துட்டு இருந்தார். அந்த குழந்தை அங்கேயேதான் இருந்தது, அது இன்னும் நாட்டுக்கு வரல. இப்ப இதே காலகட்டத்துல அவன் அப்பா வேற அங்க தேடிட்டு இருக்கா இல்லையா, பாவம் அப்பா அம்மா என்னடாது குழந்தைய காணுமே, இனிமே அந்த குழந்தை வந்தா படின்னு சொல்லி அடிக்க கூடாது, நம்ம குழந்தை படிக்கலாம்னா கூட பரவாயில்ல, வேற எதனா பண்ணிக்கலாம், அந்த குழந்தை இந்த மாதிரி நம்ம பயமுறுத்திட்டோமே, இந்த குழந்தை இந்த மாதிரி எங்க போச்சுன்னு தெரியும்னு சொல்லிட்டு அவளும் ஒரே அலறேன்டா. ஏன்னா குழந்தை ஒரே குழந்தையாச்சு, தவமா இப்ப இருந்து பெற்ற குழந்தை இந்த மாதிரி அது எங்கேயோ போயிட்டுன்னு சொல்லிட்டு அழுதுண்டு அப்படியே அழுதுட்டு இருக்கும்போது அந்த காட்டுல வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தான் பத்தியா ஒரு பக்தர். அவன் வந்து அந்த சூரியநாராயண கோயில்ல ஒரு குழந்தை இருந்து ஒரு பையனை பார்த்தேன் நானு அப்படின்னு சொன்ன எல்லாரும் என்ன பண்ணா அங்கதான் போய் அந்த கோயில தேடி கண்டுபிடிச்சு அந்த கோயிலுக்குள்ள போனா அது வேற யாரும் இல்ல, பானுதாசர் அப்படிங்கறத புரிஞ்சுட்டான். உடனே சேர்த்து அழைச்சிட்டு வைப்பான், கண்ணா பானுதாசா, நீ கவலைப்படாதடா, நான் இனிமே உன்னை வந்து ஒன்னும் சொல்ல மாட்டேன்டா, நீ வந்து சந்தோஷமா நீ இருந்தா மட்டும் போருண்டா, நீ படிக்கவே வேணாண்டா அப்படின்னு சொன்ன உடனே
பாரதிதாசன் சொன்னாராம், அப்பா கவலைப்படாதப்பா, நான் நீ படிக்க வேணாம்னு தான் சொன்னேன், ஆனா எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு இங்க இருக்கிற சூரிய நாராயணன் சொன்ன உடனே ஆச்சரியமா போயிடுது. வேத ஞானம் பாடம் படிக்க சொன்னேன், ஏதோ நீ போய் இந்த இதுல போய் படிக்கணுமேன்னு சொன்னேன், ஆனா வேத ஞானத்தையே நீ வாங்கிட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம். சூரியநாராயணனுக்கு அப்படியே எல்லாரும் சேவிச்சுட்டு, பெருமாளை சேவிச்சுட்டு என்ன குழந்தைய அழைச்சிட்டு நேரா ஆத்துக்கு வந்துட்டான். இப்ப இவ்வளவு ஞானமா சாதாரணமா இருக்க குழந்தைகளை யாருக்கும் தெரியாது இல்லையா, ஆனா பகவான் இடத்துல இருந்தே ஞானம் பெற்ற குழந்தைங்க அது எப்படி இருக்கும், ரொம்ப வித்தியாசமா இருக்குமே. அப்படிதான் பாரதாசர் ரொம்ப வித்தியாசமா அதீத ஞானத்தோட, அதீத ஒரு ஒரு மனசோட, வறந்த மனப்பான்மையோட இந்த எப்பவுமே அந்த பெருமாளை தியானிச்சுட்டு அவருக்கு கைங்கரியங்கள் பண்ணிட்டு அவரோட கோயிலுக்கு போயிட்டு அவரோட அந்த வழியும் அவர் நடந்துக்கிற விதம் எல்லாமே மாறி போனோம்னா அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் அவனை ரொம்ப பிடிச்சு போயிடுது. இப்ப ஒரு குழந்தை இருக்குமா அப்படின்னு அந்த பாரதாசர் அந்த ஒரு சூழலில 4 பேரையும் பொழுது வண்ணமாக அப்படியே வளர்ந்துட்டு வந்தார. கல்யாண வயசு வந்தது. இப்ப கல்யாண வயசு வந்தவொடனே அந்த ஊர்ல ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட ஒரு வைதிக கிராமத்துல இருக்கிறவா ரொம்ப அழகான பெண்ணை பார்த்து இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. இந்த பாரதாசர்கிட்ட ஓரளவுக்கு செல்வங்கள்லாம் இருந்தது. அந்த செல்வங்களோட இந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சா அவளுக்கும் அற்புதமான 2 குழந்தைகள் நல்லா பிறந்தது. ஜோரா 2 நாளும் சந்தோஷமா இருந்தா குடும்பத்தோட. ஆனா அப்ப கூட இந்த பெருமாளுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களை விடவே இல்லை. அவ படுக்க செஞ்சுட்டே வந்தா. அவ வழக்கமாக தாய் தந்தையர்களும் அவரோட காலம் வந்தவொடனே பெருமாளோடத்துல போய் சேர்ந்துட்டா. இப்ப பாரதாசரோட மனைவியும் அவருடைய 2 குழந்தைகளும் அப்படியே வாழ்ந்துனே வந்தா. சரி, எப்பவுமே சொல்றதுதான், செல்வங்கள்ங்கிறது நம்ம பெருக்கதான் பெருகும், செல்வங்களை செலவு பண்ணா பெருகாது. இவர் என்ன பண்ணார், நிறைய கைங்கரியம் பண்ணார், அன்னதானம் பண்ணார், கோயிலுக்கு பண்ணார், கோயிலுக்கு போவார் வருவார், எதுவும் சம்பாதிக்கல மாட்டார். அப்ப அந்த செல்வங்கள் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு எந்த அளவுக்கு கரைஞ்சது அப்படின்னா அந்த 2 குழந்தைகளும் பட்டினியா இருக்கிற அளவுக்கு கரைஞ்சுது. மனைவிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவர் சம்பாதிக்கவும் போக மாட்டேங்கிறார், சம்பாதிக்கவும் மாட்டேங்கிறார், இருக்கிறதுக்கு பணமும் போயிடுது, குழந்தைங்க 2 பேரும் பட்னியா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப கவலையா போயிடுது மனைவிக்கு. அப்போ அந்த ஊர்ல சில பேர் ரொம்ப நல்லவா, அவ என்ன பண்ணா, அவனும் இந்த வியாபாரங்கள் செய்யறவா. இந்த பாரதாசரையும் அவ குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும். அது பாரதாசரோட அதீத ஞானங்கள்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அவ என்ன பண்ணா, பாரதாசா நீங்க இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராது, ஏன்னா நீ பட்னியா இருக்கலாம், ஆனா குழந்தைக்கு பட்னியா இருக்கக்கூடாது இல்லையா. நான் உனக்கு ஒரு வியாபாரம் கத்து கொடுக்குறோம், நாங்கெல்லாம் ஒரு வியாபாரம் பண்றோம், நீ எங்களோட வியாபாரம் போது ஒரு 300 வெள்ளி, அந்த காலத்துல இந்த காலத்துல 300 ரூபாய் இருக்குல்லையே அந்த காலத்துல வெள்ளி, இந்த வெள்ளி பணம் ஒரு 300 வெள்ளி கொடுக்குறேன், இதை வச்சு நீ ஒரு பெரிய வியாபாரம் பண்ணு, ஒரு துணி வியாபாரம் பண்ணு, இந்த ஜவுளி வியாபாரத்துல என்ன வருதோ அதை கொண்டு உன்னோட குழந்தைகளுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் உன்னோட பழைய கடன்களையும் நீ அடைச்சிட்டு நீ அதுக்கப்புறம் நீ இப்ப பெருமாள் பண்றதெல்லாம் பண்ணலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி பாரதாசர் அதுக்கும் சரின்னு சொல்லி வியாபாரத்தை ஆரம்பிச்சார். என்னன்னா வியாபாரம் அப்படின்னு சொல்லும் போது சில பொய்யான விஷயங்கள், சில நுணுக்கங்கள் இதுல இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மீறி வியாபாரம் பண்ண முடியாது. அப்போ அதை சொல்லி கொடுத்தா அங்க இருக்கிறவெல்லாம், இதை சொல்லு, இவ்வளவு லாபம் வரணும்னா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா பாரதாசன் என்ன சொன்னது தெரியுமா, இல்ல எனக்கு பொய் சொல்லி வியாபாரம் பண்ண தெரியாது, இருக்கிறத சொல்லி வியாபாரம் பண்றேன், அதுக்கு வர்றது வரட்டும் அவ்வளவுதான் அப்படின்ட்டு. சரி அவளை விட்டுட்டா, சரி ஏதோ வியாபாரம் பண்ணட்டும். ஆனா என்ன ஆச்சுன்னா பாரதாசர் இப்ப யாராவது துணி கடைக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், இப்ப எப்படி பண்ணுவா, இந்த புடவை விலை என்னன்னு கேட்டா அந்த புடவை விலை 100 ரூபாய் அப்படின்னு சொல்லுவா. ஆனா இவர் என்ன தெரியுமா சொல்லுவார், நான் வாங்கின ரேட் இது ஒரிஜினல் ரேட் 50 ரூபாய் தான், எனக்கு ஒரு 10 ரூபாய் வேணா நான் லாபம் வச்சுக்கிறேன், உங்களுக்கு அந்த 10 ரூபாய் லாபம் எனக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா 60 ரூபாய் கொடுத்து புடவை வாங்கிக்கோங்களா அப்படின்னு கேட்பாராம். இப்படி கேட்டா அவன்னு சொல்லுவா, 10 ரூபாய் வேண்டாம், ஒரு 5 ரூபாய் வச்சு ஒரு 55 பேருக்கு இந்த புடவை கொடுக்குறியா அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த புடவை என்ன விலைக்கு வாங்கினாரோ அந்த விலைக்கே போகும், இதனால குறைஞ்ச விலைக்கு தான் அவருக்கு போகும். அப்ப குறைஞ்ச விலைக்கு போகும்னா லாபம்னு வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது, என்ன முதல் போட்டாரோ அந்த முதல்லயே ஓடிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா அவரோட இந்த நியாயமான ஒரு வியாபாரம் இருக்கு இல்லையா, வியாபாரம் பண்ணும்போதும் அதுல எந்த விதமான பொய்யும் கிடையாது இல்லையா, அதை பார்த்து அவருக்கு நிறைய ஜனங்கள் வர ஆரம்பிச்சுட்டா, அவருக்கு நிறைய பணம் வர ஆரம்பிச்சது, புதுசா வெளியே எல்லாம் வாங்கி போட ஆரம்பிச்சது. இன்னும் இந்த மார்க்கெட்ல புதுசு புதுசா வரும்போது புதுசா வர எல்லாருமே அங்க எல்லாரும் வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டா அவரோட கடையில மட்டும் அலை மோதும். ஏன்னா 100 ரூபாய் பொருளை 100 ரூபாய் சொல்லி விற்கிறது இல்லையா, அது பெரிய விஷயம் இல்லையா. 100 ரூபாய் பொருளை 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து விற்காம அந்த விலையே சொல்லி அழகா விற்கிறார் இல்லையா, அதனால அவருக்கு ரொம்ப பிரமாதமா வியாபாரம் போச்சு. இதனால அவர் கடன் இல்லாம அடைச்சிட்டார், அவ்வளவு சந்தோஷமா எல்லாம் வியாபாரம் போயிருந்தது. இதுல அந்த வியாபாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தா பாத்தீங்களா,
அவளுக்கெல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டம். ஏன்னா நாம ஏதோ வியாபாரம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு கொடுத்தா இவன் கடையிலதான் எல்லாரும் வியாபாரம் பண்றா, நம்ம கிட்ட யாரும் வியாபாரம் பண்ண மாட்டேங்கிறா, இது என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண எல்லாரும் கொஞ்சம் கோவத்துல இருந்தா. அதே சமயத்துல அவரை ஒண்ணும் சொல்லவும் முடியல, இப்படி வியாபாரம் முடிஞ்சதா. சரி, இதுக்கு எதனா ஒரு முடிவு கட்டணும்னு அவளை யோசிச்சுதான் வச்சிருந்தான். அந்த சமயத்துலதான் பொதுவா என்ன பண்ணுவா, ஒரு சந்தை மாதிரி ஒண்ணு நடக்கும். இப்ப இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட உழவர் சந்தையெல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு இடத்துல ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி போடுவா. அங்க வந்து நம்ம போய் பொருளை ரொம்ப சீப்பான ரேட்டுக்கெல்லாம் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வெளியூர்ல இதெல்லாம் கூட இப்ப நிறைய இடத்துல எல்லாம் வெளியூர்ல எல்லாம் வந்து நிறைய நிறைய பொருள்கள் எல்லாம் விற்கிறா இல்லையா. அந்த மாதிரி அந்த காலத்துல ஒரு பெரிய ஜவுளி வியாபாரம் பண்ணான்னு ஒரு 5-6 பேர் சேர்ந்துட்டு ஜவுளி துணியெல்லாம் எடுத்துட்டு அது ஒரு குதிரை மேல கட்டிட்டு கொஞ்சம் பணமும் எடுத்துட்டு நேரம் வேற ஒரு அடுத்த ஊருக்கு போய் வியாபாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வியாபாரம் பண்ணிட்டே இருந்தா. ஒரு நாள் வியாபாரம் ஒரு நாள் முடிஞ்சது. எங்கன்னா தங்கணும் இல்லையா, பொதுவா என்ன பண்ணுவா, இந்த வியாபாரம் முடிஞ்சு நிறைய பணம் வர ஆரம்பிச்சது. நிறைய பணம் வந்தா என்ன பண்ணுவான்னா அந்த காட்டு வழியா வரமாட்டான். ஏன்னா கொள்ளையர்கள்லாம் இருப்பா, காட்டுல அழிச்சுட்டு இல்லையா, எடுத்துட்டு வருவா பைசா எல்லாம் நல்ல வாழையும் கொண்டு விடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா, ஒரு இடத்துல ஒரு பெரிய கோயில் இருந்தது. அந்த கோயில வந்து படுத்து சரி இன்னைக்கு ராத்திரி இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காத்தால போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தோம். இப்போ பாவதாசருக்கு இந்த அவரோட காதுல இந்த பிரவச்சனம் சொல்றா இல்லையா, இந்த உபன்யாசங்க சொல்றாளே, அந்த மாதிரியான ஒரு சத்தம் கேட்டது. ஏதோ ஹரி நாமத்தை பத்தி உபன்யாசம் சொல்ற மாதிரி. அப்படியே இருக்கு மெய் மறந்துட்டு ஏதோ கேட்கறது, ஏதோ யாரோ சொல்றா, பிரசங்கம் சொல்றா, என் செவிகளை கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அங்க இருக்கிறவங்க கேட்டது யாருக்கும் தெரியல. அவர் என்ன பண்ணார், அவர் கூட வந்தாலே அவகிட்ட அவர் சம்பாதிச்ச பணம், அப்புறம் அந்த ஜவுளி மூட்டை இருக்கு இல்லையா, அந்த ஜவுளி மூட்டை குதிரை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு இதை பத்திரமா நீங்க ஊருக்கு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஊருக்கு எடுத்து போயிடுங்க, நான் வந்து எங்கேயோ நடக்குது உபன்யாசம், அந்த செவிகள் அந்த பிரவச்சனம் கேட்கறது நான் போய் கேட்டுட்டு வரேன், அந்த ஹரியோட இதை நான் வந்து அவனோட அந்த நாமத்தை கேட்கணும்னு ஆசையா இருக்கு, அவனோட பெருமைகளை கேட்கணும்னு ஆசையா இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு உடனே இவாக்குல ரொம்ப கோவம். நீ ஏதோ வியாபாரம் பண்ண, நீ ஏதோ பண்ணுவ, உனக்கெல்லாம் வந்து நாங்க வந்து பாத்துக்க முடியுமா, அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னா இல்ல நீங்க பாத்துக்கோங்க, நீங்க பாத்துக்கலன்னா பரவாயில்ல அப்படியே விட்டுட்டு போங்க, கொள்ளையும் அடிச்சு போட்டோம். ஆனா அந்த கண்டிப்பாக அந்த ஹரியோட நாமத்தையும் அவனுடைய அந்த புகழையும் நான் கேட்டுதான் அவனு சொல்ல என்ன பண்ணார். அப்படியே அந்த பிரவச்சன ஒலியை கேட்டுனே எங்கேயோ நடக்குது, யாரோ ஹரியோட உபன்யாசம் பண்ணிட்டு அங்க போய் உட்காந்துட்டு நிம்மதியா உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்காரா. இவன் இந்த சமயத்துல என்ன பண்ணா, இந்த கூட வந்தவெல்லாம் இவனுக்கு வந்து இவனுக்கு வேலை செய்யறதுக்கு நம்ம வந்து வேலைக்காரா, இவன் பாடு ஏதோ பண்ணிட்டு வருவான், நம்மள உட்கார வச்சுட்டு போய் பஜனை கேட்பான், அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா, அந்த மூட்டை இருக்கு பாருங்க ஜவுளி மூட்டை, அதையெல்லாம் தூக்கி தண்ணியில போட்டான். குதிரையை என்ன பண்ணா, தொட்டி விட்டா, குதிரையை அமுச்சு விட்டா. அவர் குதிரையை அந்த காசு கொடுத்தாரு, அந்த காசு மட்டும் ஒரு இடத்துல புதைச்சி வச்சுட்டான். நெக்ஸ்ட் டே வந்து இவர் வந்ததுக்கு அப்புறம், பாபதாசர் வந்ததுக்கு அப்புறம் கொள்ளையை அனுப்பிச்சிட்டான்னு சொல்லி நம்ம போய் சொல்லிட்டு அவரை தொத்தி அனுப்பிச்சுட்டு அந்த பணத்தை நம்ம எல்லாம் எடுத்து ஊருக்கு போயிடலாம், இவனுக்கு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இது நடந்ததா. இது என்ன ஆச்சுன்னா, இவ நினைச்சது ஒண்ணு, பொதுவாகவே நம்ம நினைச்சா தெய்வம் வேற ஒண்ணு நினைக்கும் இல்லையா. அதுலயும் இந்த தெய்வம் முழுசு பாரதேசருக்காகவே இருக்கிற தெய்வமாச்சே, அதுவும் பண்டரிநாதன் சொன்னாவா, அந்த பண்டரிநாதனோட பெருமைகளையும் அவரோட புகழையும் சேர்க்கறதுக்கு தானே அவர் அங்க போயிருக்காரு. அதனால இவர் என்ன பண்றது, பெருமாள் முதல்ல ஒரு பெரிய கொள்ளக்கூட்டம் வந்துருச்சு. கொள்ளக்கூட்டம் வந்து இவரோட எல்லா ஜவுளிகளையும் எடுத்துட்டு, இவரோட பணம் ஜவுளிகளை எல்லாம் அடிச்சு விரட்டி, இந்த குதிரை எல்லாம் அடிச்சு விரட்டி இவளெல்லாம் தும்சம் பண்ணிட்டு கொள்ளக்காரன் எல்லாத்தையும் அடிச்சுன்னு போயிட்டான். இது எதுவுமே தெரியாது பாவதாசருக்கு. அவரும் ரொம்ப சந்தோஷமா இங்க உபன்யாசம் கேட்டுட்டு ரொம்ப அப்படியே பெருமாளியே நினைச்சிட்டு அவனோட நாமத்தையே சொல்லிட்டு அப்படியே பஜனையே பண்ணிட்டு நேரா வந்தார். இங்க வந்து பார்த்தா எவ்வளவு அலங்கூலமா கிடக்கு. அச்சிச்சோ என்னது அலங்கூலமா கிடக்குன்னு அவன் ஊன் அழ ஆரம்பிச்சிட்டான். உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சு நாங்க இதெல்லாம் பண்ணோம், ஆனா கடைசியில் இப்படி எங்களுக்கே முடிஞ்சு போச்சு, வினையா முடிஞ்சு போச்சு, பாவதாசா என்ன படத்துன்னு தெரியலையே, பணத்தெல்லாம் கொள்ளடிச்சுட்டு போயிட்டானே, ஆனா உன்னோட பணத்தை மட்டும் நாங்க புதைச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாய மூடல. இந்த குதிரை இருக்கு பாருங்க, அது நேரா குதிரை ஓட்டின்னு வந்தோம். அவ்வளவு அழகான ஒரு பீதாம்பரத்தோட பாக்குறதுக்கு ரொம்ப தேஜஸ்வியா, சொல்லவே முடியாத அழகுல ஒருத்த வந்து குதிரை ஓட்டின்னு வந்தான். நேரா வந்தான். குதிரை வந்து, பாவதாசரே என்னப்பா உங்க குதிரை அங்க போயிருக்காரு, சும்மா குதிரையை விட்டுட்டு எங்க உட்காந்து தேடி இருந்தது, இந்த குதிரை உன்னோட குதிரை தான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி குதிரையை கொண்டு போய் கொடுத்துட்டு பாவதாசர் அழகான ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே போயிட்டான். பாவதாசருக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. என்னது இவ்வளவு தேஜஸா கூட ஒருத்தன் இந்த காட்டு வழியில, ஏன்னா இந்த காட்டு பாதையில யாருக்கும் ஒன்னொன்னு ஒருத்தருக்கு தெரியாது. ஆனா பாரதாசர்னு பேரை வேற சொல்லியிருக்கான், குதிரையை வேற கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு அழகான பார்வை ஒன்று பார்த்துட்டு போனானே, இந்த பார்வையை அந்த கண்களை மறக்கவே முடியலையே அப்படின்னு அப்படியே யோசிச்சு இருக்கும்போது இவெல்லாம் வந்தான். அப்பா
உன் கிடைச்சது அப்படின்னு சொன்னோன்னா, அப்புறம் அந்த ஜவுளி மூட்டை இருக்கு பாருங்க, அதை நான் குதிச்சு தண்ணியில அந்த ஜவுளி மூட்டையை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து, ஏன்னா அதை ஈரமாயிடுது, ஆனா அதை காய வச்சுக்கலாம், ஏன்னா அது வியாபாரம் பண்ணக்கூடியது தானே. அதனால அதை எடுத்து மூட்டையெல்லாம் எடுத்து வந்துட்டு இதுவாது கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பாவதாசம் சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல எனக்கு இவ்வளவு கஷ்டத்துல நான் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும்போது நீங்க எல்லாம் எனக்கு நிறைய உபகாரம் பண்ணிருக்கீங்க, இப்ப நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது நான் உபகாரம் பண்ணணும், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அந்த ஜவுளி மூட்டைகள் எல்லாம் அவாக்கிட்டே கொடுத்து எல்லாம் திருவண்ணெல்லாம் மடிச்சு கொடுத்து காய வச்சு மடிச்சு கொடுத்து, அப்புறம் அந்த பணத்தையும் அவகிட்ட கொடுத்து, இந்த பணத்தையும் நீங்க உபயோகத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்து, அவெல்லாம் ஆஷன் போய் ஊருக்கு போய் அங்க அவரோட வியாபாரத்துக்கு சின்ன சில பணங்களை எடுத்து இவாக்கிட்ட கொடுத்து, நீங்க வியாபாரம் பண்ணுங்க, எனக்கு இது இனிமே சரிப்பட்டு வராது, எனக்கு வேண்டாம், ஏன்னா இதை நிறைய இந்த செல்வத்தினால நமக்கு நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத மனஸ்தாபம் ஆகுது இல்லையா. இந்த மாதிரி ஒருத்தர் பணத்தை எல்லாம் போட்டு குதிரையெல்லாம் துரத்தி விட்டு என்னென்னவோ பண்ணணும்னு தோன்றது இல்லையா, அது செய்யக்கூடாது, அது வேண்டாம், நீங்களே நல்லபடியா வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு ஆத்துக்கு வந்துட்டாரு. இப்ப அது மாதிரி அந்த நண்பர்கள் என்ன பண்ணா, இந்த மாதிரி வாங்கல் பண்ணிட்டா இல்லையா, அவனுக்கு ரொம்ப வெட்கமா போயிடுது, இப்படிப்பட்ட நல்ல மனுஷனுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் அந்த பாமதாசருக்கு சமையலுக்கு வாங்கி கொடுத்து குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அவனுக்கு கூட மாதிரி உதவி பண்ணிட்டே வந்தான். அவ்வளவுதான் முடிஞ்சிருது இல்லையா, இப்ப சந்தோஷமா இருக்காளே அப்படின்னு கேட்டா, இல்லையே இனிமேதான் ஆரம்பிக்க போறது வாங்கும். இப்போதுவா இவெல்லாம் சிறுநீரே வந்தா ரொம்ப நல்ல மனுஷாதான், ஆனா இவர் பாட்டுக்கு பஜனை தியானம் கோயில் கைகரியம் அப்படின்னு போயிருந்தா அவளுக்கும் செய்தவாளுக்கு என்ன தோணும், இவன் பாட்டு ரொம்ப சந்தோஷமா தியானம் கோயில் பஜனை இருப்பான், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை மட்டும் கொடுக்கணுமா அப்படின்னு அவளுக்கு செழிப்பு வந்துடுது. அவ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து விலகிட்டா, அவளும் விலகிட்டா. இவர் என்ன பண்ணாரு, இவர் பாட்டுக்கு இவரோட தியானம் பஜனை நடந்தது. இப்ப இப்படி நடந்ததுதா இந்த பண்டரிபுரத்துக்கு, அதாவது இவர் அந்த பைரணிபுரம் பண்டரிபுரம் பக்கத்துல இருக்கிறதுதான், அந்த ஊருக்கு ஒருத்தர் யாகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறைய செல்வந்தர்கிட்ட நான் சொன்னேன் இல்லையா அந்த கதையோட ஆரம்பத்திலயா, இன்னைக்கு அனுபவிக்க போது பாரதாசை பத்தி தான். ஆனா 2 பெரிய பக்தருக்கும் இதுல இருந்தா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல ஒரு பக்தர் இவர் என்ன பண்ணார், யாகெல்லாம் நிறைய பண்றதுக்காக ஊரா போய் பணம் திரட்டுவா. அந்த காலத்துல பணம் திரட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு, அதாவது இந்த ஊர் பேர், இந்த ஊரோட இன்னொரு பேர் வித்யாரண்ய நகரம் அப்படிங்கிற ஒரு பக்கத்துலதான் இன்னொரு ஊருக்கு. இதெல்லாம் ஒரு கிட்டக்க இருக்கிற எல்லாம் நட தூரத்துல இருக்கிற ஒரு சின்ன சின்ன கிராமங்கள் வச்சுக்கோங்களேன். இந்த ஊருக்கு வந்தார். இந்த ஊருக்கு இந்த ஊர்ல ராஜா ஒருத்தர் இருக்காரு. அந்த ராஜா அந்த ராஜா கிட்ட கேட்கலாம், யாகத்துக்கு வேண்டிய பணத்தை கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த அந்தனர் வந்தார். இந்த ராஜா மிகச்சிறந்த காளி பக்தன். அந்த காளிக்காக ரொம்ப அற்புதமான கோயில் கட்டி அந்த காளிக்கு அழகான நகைகள்லாம் அனுபவிச்சு எல்லாரும் அப்படியே பொன்னாலையும் வெள்ளியாலையும் அந்த காளிக்கு கோயிலை கட்டி அந்த ரொம்ப பிரமாதமா ரொம்ப பெருமையா இந்த மாதிரி மிகச்சிறந்த காளி பக்தன். அந்த காளிக்கு செய்ய வேண்டிய இதெல்லாம் இருக்கு இல்லையா, அர்த்தஜாம பூஜை, இந்த காளிக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணி ரொம்ப ஆச்சரியமா இருந்தாங்க. அவன் இந்த அந்தனர் வந்தார் இல்லையா, அவர் இந்த வித்யாரண்யபுரம், அதாவது இந்த கிட்ட இருக்கிற பண்டரிபுரத்து கிட்ட இருக்கிற ஊர்ல எல்லாம் வந்தாரு. அவர் இந்த மாதிரி இந்த ராஜா கிட்ட இந்த மாதிரி எனக்கு உங்களோட உதவி வேணும் யாகம் பண்றதுக்குன்னு சொன்ன உடனே அவர் பண்டரிபுரநாதன் கேள்விப்பட்டிருக்கேன் நானு. இந்த பண்டரிபுரத்துல அந்த பாண்டுரங்கன்னு தடுப்பானே, அது இந்த கோயில் மாதிரி இருக்குமா, எங்க கோயில் பத்தியா எப்படி இருக்கு பத்தியா, நாங்க நம்மனுக்கு எப்படி கோயில் கட்டிருக்கோம் பத்தியா, இந்த மாதிரி கட்டி நீங்க இந்த மாதிரி எதனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கா அவங்க ஊர்ல, இந்த மாதிரி பெரிய பண்டரிநாதன் பெருசா எல்லாரும் பேசுறீங்களே, என்ன அது, என்ன கட்டிருக்கீங்க நீங்க, என்ன கோயில் அது அப்படின்னு ஒரு மாதிரி இலக்காரமா பேச ஆரம்பிச்சான் அந்த ராஜா. யாருக்கிட்ட, இந்த அந்தனர் கிட்ட. இந்த அந்தனர் மிகச்சிறந்த பண்டரிநாதனோட பக்தர்கள். இவர் என்ன பண்ணாரு, என் பண்டரிநாதனே நீ சொல்றியா, அப்படிப்பட்ட செல்வம் நீ கொடுக்குற செல்வம் எனக்கு தேவையில்லை, என் பாண்டுரங்களுக்கு இணையா யாராவது சொல்ல முடியுமா, என் பாண்டுரங்கள் மாதிரி யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ராஜா கிட்ட எதிர்த்து பேசுறாரு. ராஜாலாம் எதிர்த்து பேசினா சொன்னா இருப்பானா, அவன் அவருக்கு உண்டான தண்டனைகளையும் அவன் கொடுக்க பண்றாரு. இவர் சொல்லிட்டார், அந்த அந்தனர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் சொல்லிட்டார், ராஜா உங்க பவானி தேவி போல எங்க பாண்டுரங்கள் சிலை வடிவுல நிக்கல, அவன் நிஜ உருவத்துல காட்சி கொடுக்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய கிருஷ்ணன் அவனை போய் நீங்க சொல்லிட்டீங்களே, உங்க கர்ப்பகமான தங்கத்தால் அப்படி இழைச்சி வச்சிருக்கலாம், நவரத்னால இருக்கலாம், ஆனா வாகனங்கள்லாம் தங்கத்திலேயே கூட இருக்கலாம், ஆனா என்னோட பாண்டதங்கன அந்த கருடனும் ஆஞ்சநேய சுவாமியும் தான் எப்போதும் தயாரா சின்ன திருவடி பெரிய திருவடின்னு சொல்றோம் இல்லையா, காத்துட்டு இருக்கா அவரை சுமக்கிறதுக்கு. ரம்பை மேனகை ஊர்வசியில நடனம் நாட்டியம் எப்போ கேட்டுட்டே இருக்கும்.
கற்பக விருட்சம் கேட்டதெல்லாம் கொடுக்கும் சுவாமிக்கு. சுவாமியோட அபிஷேக பாலை அந்த காமதேனு தான் கொடுக்கறது. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? அந்த இந்த லோகத்து பாரிஜாத மரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நந்தவனத்துக்கு ஒரு ஈடு ஆகுமா? அந்த அந்த பாரிஜாத மரத்துக்கு ஈடு ஆகுமா நீ கட்டி வச்ச நந்தவனம்? இந்த தங்க கோபுரம், இது உயர்ந்த மதில் அப்படின்னா பேசுறீங்க, இதுக்கெல்லாம் ஈடாகுமா எங்க பாண்டரங்கர் கோவில்? வந்து பாரு, அது பூலோக சொர்க்கம். அது அந்த அந்த அற்புதமான அந்த வைகுண்டத்துல நீ பார்த்தாதான் என் பாண்டரங்களோட அருமை உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமாதமா ராஜா கிட்ட சொன்னோன்னா ராஜாக்கு கோவம் வந்துருச்சு. ஓஹோ, நான் இவ்வளவு சொல்லி கூட நீ பாண்டரங்களை பத்தி கோயிலை பத்தி சொல்லிட்டு இருக்கியா, வா பாக்கலாம் வா. அது மட்டும் பாக்குறதுக்கு வைகுண்ட மாதிரி இல்லைன்னு வச்சுக்கேன், நீ அதோட நான் முடிச்சிடறேன். நான் அப்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் என்னோட காளி தேவி கோயில் கட்டி நம்மெல்லாம் பாண்டரங்கன் கோயிலும் கிடையாது, அந்த இடமே அப்படி இருக்காது. ஆனா நீ என்ன ரொம்ப பிரமாதமா பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ராமராயன் என்ன பண்ணா, இந்த இந்த போது நிறுத்துன்னு சொல்லி அவனை கத்திட்டு அந்த அந்தனாதாஷ நேரா பண்டரிபுரம் போனான். பண்டரிபுரம் போனா இந்த பண்டரிபுரத்துல இவர் என்னன்னா சொன்னாரோ, இவர் பகவான்கிட்ட வேணிந்த, பகவானே உன்னை நம்பி நான் என்னன்னு சொல்லிட்டேன், பண்டரிபுரத்தை வரணும்னு சொன்னான், நீதான் பாத்துக்கணும், உன்னோட இடம் எனக்கு சொர்க்கம் தான், ஆனா அவன் பார்வைக்கு அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீதான் என்னை காப்பாத்தணும் பெருமாளே அப்படின்னு சொன்னோன்னே நீ நம்ப மாட்டீங்க, இந்த பண்டரிபுரம் அப்படியே பூலோக சொர்க்கமா இருந்தான். எங்க பார்த்தாலும் அழகான நடன மங்கைகள், ரொம்ப கோயிலே அற்புதமாக இருந்தது. அப்படியே பார்க்கறதுக்கு பெருமாள் வெகு சார்ந்த யாகங்கள், அர்ச்சனைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ராஜாவுக்கு அப்படியே கண் கலங்கி போயிட்டான். பாண்டவங்களுக்கு இப்படியா, இந்த மாதிரி நான் கோயில் கேள்விப்பட்டதே இல்லையே, இப்படி இருக்கவே இருக்காது, இப்படி இருக்கே பாண்டவங்கன் கோயில்னு அவ்வளவு பார்த்துட்டு ராஜா அப்படியே அசந்து போய் ஆழ ஆரம்பிச்சிடான். பண்டரிநாதா, உனக்கு தெரியாம சொல்லிட்டேனே, நான் பண்டரிநாதான்னு சொல்லிட்டு அந்த அந்தனரையும் சேர்த்து அணைச்சிருந்தானோ அந்தனரை அடுத்த நிமிஷம் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. பண்டரிபுரம் சாதாரண அழகான கோயில் தான், கிருஷ்ணர் இருக்கிற கோயில் தான். ஆனா பூலோக சொர்க்கமா, அதாவது சொர்க்கம் பூலோக சொர்க்கம் பூலோக வைகுண்டம்னு நினைக்கிறது எப்படின்னா அங்க இருக்கிற பெருமாளை வச்சுதானே. அப்ப அந்த பெருமாள் ஆத்மார்த்தமா வேண்ட வாழ்க்கை அது பூலோக வைகுண்டம் தான். ஆனா அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்தா பூலோக வைகுண்டம் மாதிரி இருக்கான்னு கேட்டா அப்படி கிடையாது. ராஜாக்கு ராஜா அந்த காளி கோயில் எப்படி கட்டி வச்சா அந்த மாதிரிலாம் அங்க இருக்காது இல்லையா, சாதாரணமான ஒரு கோவில். கிருஷ்ணர் அழகா இருப்பார், அந்த பெருமாள் கூப்பிட்டவரோட கோவில் வருவார், அதெல்லாம் உண்மைதான். ஆனா இவன் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த புற அழகு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் மறைஞ்சு போயிடுது. அவனுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது, இந்த பக்தனுக்காக இந்த பாண்டவங்கள் என்ன வேணாலும் பண்ணுவான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டவங்கள் மேல அவனுக்கு அதீத பக்தி வந்துருது. நான் சொன்னேன் இல்லையா, பாவதாசரையும் தாண்டி இவ ரெண்டு பேருக்கும் இன்னும் அதீத பக்தி அந்த பாண்டவங்கிட்ட. இவன் என்ன பண்ண, அந்த ராஜா பாண்டவங்கனை எப்படியாவது என்னோட இடத்துல நாங்க பிரதிஷ்டை பண்ணணும், என்னோட கோயிலுக்கு நான் பிரதிஷ்டை பண்ணணும், என் பாண்டவங்க கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட அழ ஆரம்பிச்சுதான். பகவான் தான் கருணை கடலாச்சே, யாராவதுதானே வருவார்ல, அவர் பெருமாள் கிட்ட வேண்ட ஆரம்பிச்சுதான் அந்த ராமராயன். இனி எப்படியாவது என்னோட கோவிலுக்கு வரணும்னு அங்கேயே இருந்து அன்றாடம் பெருமாள் கிட்ட அழுது நேர்ப்போம், நீ வரணும், நான் உன்னை அங்க பிரதிஷ்டை பண்ணணும், உனக்கு அங்க ஆராதனைகளை நான் பண்ணணும், நீ என் கூடியே இருக்கணும் அப்படின்னு. சரி, பெருமாளால பொறுக்க முடியல, சரி ரைட் நான் புறப்படுறேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், எப்போ நீ தவறு செய்யறியோ அப்போ உன்னை விட்டுட்டு நான் வந்துடுவேன், நீ என்ன அங்க பிரதர்ஷனம் பண்ணாலும் திரும்பவும் பண்டிகைக்கிறதுக்கு நீ எப்ப தவறு செய்யறியோ அப்ப வந்துருவேன். இப்படி சொன்னாலே என்ன அர்த்தம், அவனை பெருமாள் ஒண்ணு தவறு செய்ய விடுவேன், இல்ல அவன் தவறு செய்வான் இல்லையா, இதுதான் அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி அவன் சரி நான் தவறே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம், பெருமாளை பிரதிஷ்டை பண்ணதுன்னு சொல்லிட்டு ஆக்ஷன் போயிட்டான். இங்க பண்டரிநாதன் கோயில்ல பெருமாள் இல்லை, இங்க இருக்கிறவெல்லாம் பண்டரிநாதன் இல்லைன்னு ஒரே அழ ஆரம்பிச்சுதான். என்னடாது பண்டரிநாதனை காணுமே, நாங்க என்ன தப்பு பண்ணவும் தெரியலன்னு எல்லாரும் பாகதாசர், ஏன்னா பாகதாசராங்கிறது சிறந்த பக்திமான் இல்லையா, பஜனை எல்லாம் செஞ்சு அற்புதமாக பண்ணக்கூடியவர், அவர்கிட்ட எல்லாரும் ஓடி வந்தா. பாகதாசருக்கும் ஒரே அழுக வந்துடுது, என்னோட கிருஷ்ணா என்னோட பாண்டுரங்கா என்னையேண்டா விட்டுட்டு போனேன், என்ன உனக்கு பிடிக்கலையாடா, என்னை விட்டுட்டு போயிட்டியடா அப்படின்னு அவரை அரட்ட ஆரம்பிச்சிட்டார். அவருக்கும் பாண்டுரங்கன் எல்லாம் மனசே அவருக்கு கஷ்டமா போயிருக்கும். அந்த ஊருக்கு அவருக்கு எப்படி இருப்பான், ஏன்னா பாண்டுரங்கனுக்காகவே வாழ அந்த ஊர்ல இருக்கிறவா, பாண்டுரங்கனே இல்லைன்னா அப்புறம் எப்படி இருப்பா இல்லையா. அதனால கோயில்ல என்ன பண்றதுனே தெரியல. அது இங்கே பெருமாள் இடத்துல ராஜா போயிட்டான் பிரதிஷ்டை பண்றதுக்கு. அங்க போய் பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு கோலாகலமா பூஜை அது இதுன்னு ரொம்ப அற்புதமா அவருக்கு அன்றாடம் அவர் பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சான். அவர் அங்க இருந்த சந்தோஷமா இருந்தாருன்னு கேட்டா, பெருமாள் எல்லா இடத்துலயும் நீக்குமே நிறைஞ்சு இருக்கிறவர், எல்லாரோட மனசுலயும் இருக்கிறவர். ஆனா விக்கிரகம் அப்படிங்கிற பேர்ல அவர் இங்க இருக்கார்.
அப்ப இங்க அவர் இருந்தது அங்க இருக்கிற பக்தர்கள் அணைச்சின்றதான் அர்த்தம். அதே சமயத்துல ராஜாவும் சிறந்த பக்திமான் தானே, ஆசைப்பட்டு அழைச்சிட்டு வந்திருக்கான் இல்லையா, அழுது அழுது கதறி கதறி அழைச்சிட்டு வந்திருக்கானே, அதனால அவனுக்கும் காட்சி கொடுக்கணுமே. அதனால அவரும் அங்க இருந்தார். கால நேரங்கள் இப்படியே ஓடினே இருந்தது. இங்க பாவதாசர் எப்படியாவது அந்த பெருமாளை அழைச்சிட்டு வந்தே ஆகணும், பண்டிகைபுரத்துல வந்து அவனை திருஷ்ட பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட அவர் என்ன பண்ண, நேரா திரும்பினா நான் பகவானோட தான் வருவேன், இல்லைன்னா எனக்கு நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற போயிட்டார். நேரா அந்த வித்யாரண்ய நகரத்துக்கு போயிட்டார். அங்க போனா அப்டஜாம பூஜை எல்லாம் முடிஞ்சுட்டு, எல்லாம் அறையெல்லாம் அந்த பெருமாள் இருந்த அறை எல்லாம் அந்த கேட் எல்லாம் சாத்திட்டு சாவையில எடுத்துட்டு போயிட்டான். இவர் போய் நின்னர். பெருமாள் நினைச்சு இந்த அழுவர் நின்னர் பாருங்க. எப்படி எங்க நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, போன பாகத்திலேயே எப்படி வந்து தானே கதவுகள்லாம் திறந்ததோ அது மாதிரி அந்த கூட்டெல்லாம் தானே உடைச்சு நேர பகவானோட சன்னதிக்கு போயிட்டார். பகவானை பார்த்த உடனே கட்டி பிடிச்சு நடாமிட்டார். பாண்டுரங்கா, நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன், நீ என்ன இது மாதிரி விட்டுட்டு என்ன விட்டுட்டு வரலாமான்னு. அப்ப பெருமாள் கேட்டாராம், என்ன பாபுதாசரே, என்னோட மனைவி இருக்கு, நீ என்ன சௌக்கியமா, என்னோட கோவில் அங்க எப்படி இருக்கு, எல்லாம் சௌக்கியமா இருக்காலும், என்னோட பக்தர்கள் எல்லாம் சௌக்கியமா இருக்காலும் கேட்டாராம். அதுதாராம், எப்படி சௌக்கியமா இருக்க முடியும், நீ இங்க வந்துட்டு உன்னை விட்டுட்டு நாங்க அங்க இருக்கேங்க, நாங்க எல்லாம் எங்க சௌக்கியமா இருக்க முடியும் ஓன்னு அழுதாராம். உடனே பாண்டவங்க சொன்னாராம், சரி நீ கவலைப்படாத, நீ வந்து இதை பத்தி இது பண்ணிக்காத, இந்த வயிறு ஆரண்யம் போட்டிருக்கான் பத்தியா, இதை நீ வச்சுக்கோ, இதை என்னோட ஞாபகார்த்தமா நீ வச்சுக்கோ, இதை பத்திரமா ஊருக்கு எடுத்துட்டு போ, சரியா, நான் எவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு சீக்கிரம் வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாவதாசருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே மலைச்சு போய் நின்று அப்படியே அழுதுனே வெளியில வந்தார். தானே கதவெல்லாம் மூடிட்டு இருக்கு. மறுநாள் காலையில ராஜா வந்தார். வந்துட்டு அவருக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணணும், ஆராதனை எல்லாம் பண்ணுவேன், அவன் தானே எல்லாமே பண்ணுவான். அவன் வந்து பண்ணணும்னு வந்தா அவர் கழுத்துல இருந்த அந்த ஆரம் இருக்கு பார்த்தீங்களா, அது காணும். அந்த பாரதாசர்ட்ட இருக்கேன், அவர் காணும். துடிச்சு போயிட்டான். என்னது இது, நான் போட்டு இந்த ஆரத்தை காணுமே, எல்லாரும் ஆத்துல எங்க காவல் கத்தீங்களான்னு எல்லாரையும் முடிச்சு கத்து 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 கத்துன்னு கத்துனான். எல்லாரும் தேடுனா இது வந்து பாவதாசர் கையில இருக்கிறது தெரிஞ்சு போயிட்டேன். ஏன்னா பாவதாசரே வந்து பொய் சொல்லாதவர், அவருக்கு பொய்யெல்லாம் சொல்ல தெரியாது. அவர் அந்த இதை வந்து கையில வச்சிருந்தார், ஆரத்தை கையில வச்சிருந்து அழுதுன்னு இருந்தார். அப்ப அதை ஒருத்தர் பார்த்துட்டு சொல்லிட்டா, இது மாதிரி அவர் ஆரம் அவர் கையிலதான் இருக்குன்னு. அவர்கிட்ட கிட்டன்னு அவரும் சொன்னார், ஆமா நான் ராத்திரி பெருமாளை பார்க்க வந்தேன், கதவெல்லாம் தானா திறந்தது, பெருமாள் இடத்துல பேசினார், அவர்தான் இந்த ஆரத்தை கட்டி கொடுத்த வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தோன்னு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, இப்பதானே எல்லாருக்கும் தோணும். அப்பதான் ராஜாக்கும் தோணுது, என்ன ஒரு இல்லங்க உனக்கு, இந்த ஆரத்தை வந்து உள்ள வந்து எடுத்துங்கிறது மட்டும் இல்லாம அவர் கொடுத்தாரு இவரை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு பொய் வர சரியா, ஒண்ணு இருந்து தீக்கிறேன் பாரு, உண்மையை சொல்லுங்க. அவர் உண்மையதான் சொல்றாரு, அவர் நான் பொய் சொல்லல, எனக்கு என் பெருமாவை தான் கொடுத்தான், நான் என்ன வச்சிருந்தேன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, எப்படியாவது இவரை கழுவில் ஏற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கழுவில் ஏற்றுறதுங்கிறது அந்த காலத்துல மிகப்பெரிய கொள்கையான தண்டனை. அது அந்த தண்டனை எப்படின்னா, அந்த மரம் பார்த்தீங்கன்னா அது நல்லா சீவி வச்சிருப்பான், மரம் வந்து நல்லா ஷாப்பா சீவி வச்சிருப்பான். அது வந்து என்ன பண்ணுவான், அந்த ஆசன வாய்ப்புல அந்த மரத்துல உட்கார வச்சிருப்பான். அந்த ஆசன வாய்ப்புல கொஞ்சம் கொஞ்சமா அந்த கழுவு ஏறி 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 ரத்தம் வர ஆரம்பிச்சு ரத்தத்துல உயிரை விடுவான். ஏற்பட்டு கொடுமையான ஒரு தண்டனை இது. இந்த தண்டனை கொடுத்தாதான் அவன் உண்மையை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா குடும்பம் வந்து கழுவில் ஏற்றுங்க அவனை அப்படின்னு சொன்ன உடனே பாரதாசன் சொல்லிட்டாராம், சரி எனக்கு கவலை இல்லை, என்னோட பெருமாள் வந்து எனக்கு பெருமாள் தான் இதை கொடுத்தார், இதுல எந்த விதமான பொய்யும் கிடையாது, இதுதான் உண்மை, இதை நீங்க நம்பினா நம்புங்க, நம்பட்டா போங்க, என்னோட பெருமாள் என்னோட பாண்டுரங்கன் எப்பவும் என் கூடயே இருக்காரு, அவன் என்ன நினைக்கிறானோ நினைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதாசன் என்ன பண்ண, இந்த மாதிரி ஏதோ நீங்க என்ன அடைக்க போறீங்க, அப்ப நான் சாக போறதுன்னு கவலை இல்லை, ஆனா பெருமாளை ஒரு தடவையாவது நாங்க தரிசிக்கிறோம், இந்த பாண்டுரங்கன் இருக்கான் இல்லையா, அவர் ராஜா தூக்கின்னு வந்திருக்காரு, பாண்டுரங்கனை ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெஞ்சி கூத்தாடணுன்னு கடைசி ஆசை இல்லையாவே, ஏன்னா எப்படியும் சாக போறான், சரி கடைசி ஆசை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அந்த பாண்டுரங்கன் ஆக்ஷன் பண்ணான். பாண்டுரங்கிட்ட போய் நின்று பெருமாள், முகுந்தா மாதவா உன்னை பார்க்கத்தான் வந்தேன், உன்னை எப்படியாலும் அழைச்சிட்டு போயிடணும் பண்டரிபுரத்துக்கு அப்படின்னு ஒரு வீராப்போட ஒரு குறிக்கோளோட தான் வந்தேன், ஆனா இப்படி வந்து தந்திரம் பண்ணி என்னை மாட்டி விட்டுட்டியே, உனக்கு வர இஷ்டம் இல்லை, இல்ல நாங்கெல்லாம் தப்பு பண்ணிருக்கோம், நீங்கெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிருந்தீங்கன்னா நான் வந்திருக்கவே மாட்டேனே, வந்திருக்க மாட்டேங்கிறது தாண்டி பரவாயில்ல, இப்ப கூட எனக்கு ஒண்ணும் இல்லை, நீ வரமாட்டேன்னு சொல்ற இடத்துல நான் போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, நான் உன் கூட இங்கேயே இருக்கேன், நான் இப்படியே சாகுறேன், எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, அவன் என்னவானா பண்ணட்டும், நான் இப்படியே இந்த மண்ணோட போறேன், ஆனா நான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்ற பத்தியா, நீ தானே கொடுத்த இது, அந்த உண்மையை நீ சொல்லலாம்ல, நான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு என்னை வந்து திருடன்னு சொல்லிட்டு வெளியேற்ற பத்தியா, அதுதான் என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ என்னை காப்பாத்து அப்படின்னு சொன்ன உடனே அழுது கண்ணை மூடின்னு வேண்டிட்டு பாருங்க.
யாருமே நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியம் நடந்தது. என்னன்னா கழுமரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரம் வளர்ந்து அதுல இருந்து செடி வளர ஆரம்பிச்சிட்டு. பொதுவா கழுமரங்கிறது என்னன்னா நல்லா சீவி வச்சிருப்பாங்க. அது பட்டை மரம். அதுல எல்லாம் ஒண்ணும் காய்க்காது பூக்காது ஒண்ணும் கிடையாது. அதுவே மரம் நல்ல கத்திரிச்சு நல்ல கழுவு நல்ல கழுவேற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஷார்பன் பண்ணி வச்சிருப்பான். அதுல அழகா மரம் இலையெல்லாம் பூத்து பூவெல்லாம் வந்துடும். இதை பார்த்தோன்னா ராஜாக்கு அப்படியே அழுகிய வந்தது. அடடா, ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டு நாம என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பாரதாச காலில் வந்தான். பாரதாச காலில் வந்தோடனே பாரதாச சொன்னார், பரவாயில்ல, உனக்கு தெரியாம இது பண்ணிட்டேன். ஆனா இந்த 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 ஆரம் கொடுத்தது பெருமாள் தான் அசிரியம் கிட்டது. ஆமா மன்னனே ராமராயனே, இந்த இந்த கொடுத்தது நான் தான். அதை அவதான் எடுக்கல. பாரதாசன் அதெல்லாம் எடுக்கக்கூடியவன் இல்லை, அவன் என்னோட பக்தன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப இதுவாயிடுது, ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே பெருமாள் சொல்லிட்டாராம், சரி பாண்டுதாசா வா, புறப்பட்டு போலாம் வா அப்படின்னு விட்டு ராமராயன் அழ ஆரம்பிச்சுட்டான். பெருமாளையும் என்னை விட்டுட்டு போறீங்க. பெருமாள் சொன்னார், நான் தான் சொன்னேன் இல்லையா, நீ எத்தனை காலம் ஆனாலும் உன் கூட இருப்பேன். நீ என்னைக்கு தவறு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டியோ அன்னைக்கு நான் அதற்குண்டான நிலைமைகளை அதுக்குண்டான சூழ்நிலைகளை தவிர நான் புறப்பட்டு போயிடுவேன் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அப்போ நீ எவ்வளவு பெரிய தவறு செய்த, என் பாரதத்திலேயே நீ கழிவு வெட்டப்பட நினைச்சேன். எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு கொஞ்சம் கூட யோசிக்காம பண்ணிட்ட இல்லையா, அப்ப நீ எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்க இல்லையா, அப்ப உங்க கூட நான் இங்க இருக்கிறதுல அர்த்தம் இருக்கா? அது இல்லாம ஒருத்தனுக்காக நான் இந்த இடத்துல இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லையே. அங்க எனக்காக எவ்வளவு பக்தர்கள் இருக்கா, எத்தனை பேர் அந்த பஜனைகள்லாம் கேட்காம நான் இருக்கேனே. அப்ப நீ அதை யோசிச்சு பார்த்தே அப்படின்னு ஒவ்வொன்றும் ஆன ஆரம்பிச்சோம்னா, சரி பெருமாள் ஆஷன் போங்கன்னு சொல்லிட்டு அந்த விக்கிரகத்தை, பெருமாளோட அந்த விக்கிரகம் இருக்குல்லையே, இந்த பண்றபத்துல எங்க வித்யாரகம் வந்தது, அந்த விக்கிரகத்தை எடுத்து பாரதாசர் கிளம்பிட்டார். பாரதாசர் கிளம்பினாரா, கிளம்பி கொஞ்சம் தூரம் அப்படியே சரி எப்படி நான் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது ஒரு 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 கொஞ்சம் தூரம் போனோம்னா பெருமாள் டக்குன்னு கீழே இறங்கிட்டார். உடனே பாரதாசர், என்ன சுவாமி திரும்பவும் உரண்டு படிக்கிறதே, திரும்ப எங்கன்னா யாராவது வேற ஏதாவது பக்தர்கிட்ட தேடி போயிட போறியா, நான் பக்தன் இல்லையானோன்னு. நீ பக்தன் தான், நான் இங்க நிக்கிறேன். நீ ஏதோ என்ன சாதாரணமா ஆக்ஷன் போறியே, எனக்கு இப்படியே ஆக்ஷன் வரக்கூடாது. எல்லாரையும் கூட்டிட்டு வா, மேலதாரத்தோட பஜனைகள் கூட விட்டல 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 பஜனையோடு என்னை கூட்டிட்டு போ. இந்த மாதிரி நீ கூட்டிட்டு என்னை ஆஷிண்டு என்னை போய் அதுக்கப்புறம் பண்றது பிரதிஷ்டை பண்ண அப்படின்னு பாரதாசர் சொன்னாராம். உடனே அப்படியே கதறி எழுதாராம் பாரதாசர், என் அப்பனே கோவிந்தா மாதவா மதுசூதனா, உன்னை இப்படி பார்க்கணும் தானே எனக்கு ஆசை, கண்டிப்பா அப்படியே பண்றதான உடனே ஊருக்குள்ள ஓடி அந்த மக்கள் எல்லாம் கூட்டின்னு வந்து அதுக்கு பெரிய பஜனை ஏற்பாடு பண்ணி பஜனைகளோட நிறைய பாடல்கள் நிறைய கீர்த்தனைகள் அவரும் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் அப்படியே பாடிண்டே போய் அந்த பகவான அந்த பாண்டுரங்கத்துல இந்த பண்டிகை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் அங்கேயே ரொம்ப நாள் இருந்து அந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி பரமபதிச்சார். பேர்பட்ட ஆச்சரியமான பக்தர் தான் இன்னைக்கு நாம் அனுபவிச்ச பாரதாசர். இப்போ இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படி எல்லாம் கூட நடக்குமா கலியுகத்துல அப்படின்னு. இதெல்லாம் கலியுகத்துலதான் நடந்திருக்கு. அப்போ பாண்டுரங்கனுக்கான பக்தர்களோட பெருமைகள், பாண்டுரங்கனுக்கு எவ்வளவு பெருமைகள் இருக்கோ அதோட அதிகமான பெருமைகள் இருக்கக்கூடியவர்கள் தான் பாண்டுரங்கனோட பக்தர்களும். அவர்தான் பேர்பட்ட ஒரு பக்தர்ல ஒருவர் தான் இன்னைக்கு நம்ம அனுபவிச்ச பாரதாசர். நீங்க எல்லாரும் சந்தோஷமா கடைசி வரைக்கும் கேட்டுப்பீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பாரதாசர் பெருமைகளை எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு எல்லாம் அந்த கதையை எடுத்து சொல்லுங்க. ஏன்னா அவளுக்கும் ரொம்ப விரும்பி படிப்பா. ஆனா அவன் நிறைய கேள்வியும் கேட்பா, இது நடக்குமா நடக்காதான்னு கேள்வி கேட்பா. ஆனா கலியுகத்துல இதெல்லாம் நடந்த விஷயங்கள் தான். இது எதுவுமே நடக்காதோ எக்ஸாஜரேட் பண்ணியே எதுவுமே கிடையாது. ரொம்ப சாதாரணமாக பெருமாள் இடத்துல அவர் பெருமாள் அவர்களுக்கு நண்பர் மாதிரி இருந்தான். கிருஷ்ணர் இப்படி ஆயத்தரில் குழந்தைங்களோட விளையாடி ஒரு நல்ல ஒரு தெய்வமாகவும் இருந்து நிறைய லீலைகளும் பண்ணார் இல்லையா. அந்த மாதிரிதான் இங்கேயும் பாண்டுரங்கனும் எல்லா லீலைகளும் அவன் பண்ணியிருக்க. அப்பேற்பட்ட அந்த பரந்தாமனோட இந்த வைபவங்களை கேட்ட எல்லாரும் உங்களுக்கு இப்ப எல்லாம் அந்த பாடி கவிதாக்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாயி வேதாந்த குரவே நமக.